கரண்ட் இல்லை. பசங்க காஃபி குடிச்சது ஸ்கூல் போயிட்டு வந்தான் தம்பி. ஸ்கூல் போயிட்டு வந்து பிஸ்கெட்டு காஃபி குடிச்சிட்டு அவன் ஃபுட்பால் கிளம்பி போயிட்டான். நான் வந்து மேலே இருந்த சிறுகீரை கொஞ்சம் தண்டுக்கீரை இருந்துச்சு, அதை பறித்து ஆஞ்சி பாதி வேலை போட்டுட்டேன். கட் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு கீரை பொரியல் பண்ணலாம் அப்படின்னு. மேலே இருந்து கருவேப்பிலை கொத்த 2 நாளைக்கு சமைக்க எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்துட்டு பக்கத்தில் மாதுளம்பழம் பறிச்சிருந்தேன். எங்கள் வீட்டில் பக்கத்தில் வச்சுருக்கோம். அது நாளைக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலான்னு கடலக்கொட்டை காய வச்சுருந்தேன். மாடியில் துணி எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அங்கேயே வச்சுருக்கேன். அது வந்துட்டு என்னது குப்பைமேனி. சரி, குளிக்கும்போது மூஞ்சில் போட்டு கொஞ்சம் அரைச்சி தேய்ச்சிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். இங்கேயே அப்படியே வாசல்லே பூ வந்துச்சு. 140 ரூபா முல்லைப்பூ. ஸோ அப்படியே கட்டி ஒரு முடம் வச்சுட்டு இது வந்துட்டு விளக்குக்கு சுற்றலான்னு வச்சுருக்கேன். இதை நான் கட்டிக்கலான்னு வச்சுருக்கேன். இதெல்லாம் உதிரி பூலாம் சாமிக்கு டெய்லி போடுவோம் இல்லையா, அதில் போட்டுருவேன். இது வந்துட்டு என்னது முடக்கத்தாங்கீரை. கொஞ்சம் இது இருக்குது, நூலெலாம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்படியே இங்கேயே போட்டாச்சு. சிசரு, கத்தி, கட்டுரை எல்லாம் இருக்குது. கீழே கட் பண்ணதெல்லாம் முடக்கத்தாங்கீரை கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் கழுவி அதையும் ஆஞ்சி மாதுளம்பழத்தையும் உதுத்து கழுவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இதையும் கழுவி ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இதை வந்துட்டு வதக்கிட்டு நைட்டு தோசை மாவு இருக்குது, அரைச்சி வதக்கி முடக்கத்தாங்கீரை தோசை பண்ணலான்னு வச்சுருக்கேன். இன்றைக்கி வ்ளாக்ஸ் இவ்வளோ தான். இன்னும் அதை வந்துட்டு உரித்து ஒரு டப்பாவில் போட்டு வைக்கணும். எல்லாத்தையும் கழுவி ஒரு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.